ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இடியாப்ப காளான். இது கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். கீழே இடியாப்பம் வச்சு மேலே காளான் மசாலா வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை வீட்டில் எப்படி அதே டேஸ்ட்ல பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காளான் கூட சேர்த்து 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ முட்டைகோஸ், அப்புறம் 1/4 கிலோ காளான், இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது தனி மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கலாம். அது போடும்போது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அது காரம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அது கூட அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது திருப்பி நம்ம உப்பு சேர்ப்போம். ஸோ அதனால இதில் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடக்கூடாது. தெளிச்சு தெளிச்சு பிணைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினா எண்ணெயை குடிக்கும். பாருங்க, இப்போ நான் பிணைஞ்சிட்டேன். இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதை ஊற வைக்கலாம் வேண்டாம். இதை அப்படியே உடனேவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் வச்சோம்னா நம்ம தண்ணி விட்டு. இப்போ நான் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் போட்டோன்னு கருகிரும். அதனால ஓரளவு ஹீட்டாக இருந்தால் போதும். இது ஜஸ்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. அப்புறம் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்கு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காளானுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுல ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்குனதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போயிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணிட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இதுல ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணதில் போட்டிருக்கோம். அதனால இப்போ இது இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா எண்ணெய் மேலே தெரியுது, பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ண போறோம். தண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த கிரேவி கொஞ்சம் திக்கா வர்றதுக்காக கூடவே கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ட்ரையா நீங்க சாப்பிட போறீங்க காளான் அப்படின்னா இதுல அப்படியே டைரக்டா காளான் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இதுல இன்னொரு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். இப்ப நான் இது கொஞ்சம் தண்ணியா தான் செய்றேன்.
நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்புறம் அது 1 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த காளானை உள்ள சேர்க்க போறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காளான் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இதுக்கு ரெடிமேட் இடியாப்பம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடியாப்பத்தை ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ண காளான் மசாலாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ரோட்டுக்கடை இடியாப்ப காளான் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.